கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாலை நேரத்தில் அப்படியே சமூகத்தில் அப்படியே சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பை வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் துணையானே. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்த்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களை இவர் தூண்டும் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று விட்டார். ராஜாவும் வந்து என்னை கண்டது, உம்மை போலையா என்று கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, சுத்தத்தார் காலத்தில் கொள்ளையிட்டார், நம்பினோடு எதிராக வந்திட்டார். சுத்தத்தார் காலத்தில் கொள்ளையிட்டார், நம்பினோடு எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல நான் கண்டதில்லை. கர்த்தனே எல்லாம் மனதார சொல்லுங்களேன். ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கேன், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தியம் கேட்டுட்டு இருக்கோம்? என்னம்மா யார் யாரை பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும்? ஏசா, யாக்கோபு, எலியா, எலிசா, தாவீது, சவுல், பேதுரு, யூதாஸ். இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. சரி, அதுக்கு என்னதான் முடிவு? எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனையோ வேண்டுதல், எத்தனையோ ஜெபம், எத்தனையோ பாரம், எத்தனையோ விண்ணப்பங்களோடு கூட அந்த விசுவாச பயணத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, எத்தனையோ வேண்டுதல்கள் அப்படியே. என் ஜெபம் கேட்கப்பட்டதா? என் சத்தத்துக்கு செவி கொடுத்தாரா? ஏன் பதில் வரல? எதற்கு இந்த மௌனம்? ஆண்டவர் யார் யாருக்கெல்லாமோ செய்கிறாரு, எனக்கு ஏன் செய்யலை? இன்னைக்கு எத்தனையோ பேர் அங்கலாய்ப்போட தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கு நம்மிடத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். ஆமென். அல்லேலூயா. மனிதனால் புறக்கணிக்கப்படுவதல்ல, கர்த்தரால் புறக்கணிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்
அந்த அனுபவத்தில் இருந்தவர். புறக்கணிப்புனா என்ன, அசட்டானா என்ன, உதாசீனா என்னன்னு அவருக்கு தெரியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்கு இருக்கும். நம்மளோடு பயணித்தவர்கள், நம்மளோடு வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், இடத்துல நன்மை பெற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்வாங்க? தலையை தொழுகிட்டு போயிருக்கலாம், நம்மளை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், வார்த்தைகளால், நம்மை நிந்தைகளால், அவமானங்களால் நம்மளை துக்கப்படுத்தியிருக்கலாம், துயரப்படுத்தியிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும். அல்லேலூயா. ஆனால் நீ வர வேண்டிய ஒரு இடம், விசேஷித்த ஒரு இடம் உண்டு. அது தேவ சமூகம். அல்லேலூயா. அப்படியே சமூகத்தில் நீ வந்து சொல்ல, அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போனவர், அந்த வலி என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பாடுகள் ஊடே கடந்து போனவர். அல்லேலூயா. அதிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு ஒரு நித்திய சமாதானத்துக்குள்ள, நித்திய சந்தோஷத்துக்குள்ள உன்னை நடத்தி செல்ல என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். யார்கிட்ட ஒப்புரவாகணும்? யார்கிட்ட ஒப்புரவாகணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புரவாகும், ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்வோம். அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வழியை கர்த்தரிடத்துல யார்கிட்ட ஒப்புவிக்கணுமா? யாருக்கு ஒப்புவிக்கணும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவரை காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் யாரோ அவருடைய சமூகத்தில், அவருடைய கரத்தில் உன் வழியை நீ ஒப்பு கொடுத்துரு. அதற்கு நீ பாத்திரவானாய் நீ இரு. இந்த உலகம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், அல்லேலூயா, உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உன்னை ஒதுக்காதவர், உன்னை மறக்காதவர், உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு கண்ணீரை கண்டு கடந்து போகிறவர் அல்ல, உன்னை நின்று விசாரிக்கிறவர், அவர் காயங்கட்டுகிறவர். அல்லேலூயா. உன்னை உடுத்து வைக்கிறவர், உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர். அவர் நல்ல சமாரியன். அல்லேலூயா. அவர் வழியில் போனவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? கண்டுகொள்ளாமல் போனாங்க. ஆனால் நல்ல சமாரியன் எப்படி? அவனுக்கு காயங்கட்டி சத்திரத்தில் போய் சேர்த்து அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட உத்தரவாதமும் கொடுத்துட்டு போகிறான். பார்த்துக்கங்க, நான் திரும்பி வரும்போது பார்க்குறேன், அவனுக்கு என்ன செலவழிஞ்சாலும் நான் அதை கொடுக்குறேன். அல்லேலூயா. நல்ல சமாரியன். ஆண்டவர் அப்படித்தான். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். அந்த கண்ணீரை என்ன செய்ய மாட்டார்? கண்டு கடந்து போகவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்று உன்னை விசாரிக்கிறவர் நிச்சயமாய் உண்மையில் மனதுருகி என்ன செய்வார்? உன்னை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். இன்றைக்கும் உனக்கும் அவருக்கும் என்ன உறவு? எப்படிப்பட்ட உறவு?
அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு நீ கொஞ்சம் அவரிடத்துல திரும்ப நீ உன்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் எதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போயினதோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ இழந்து போனாயோ, என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் இழந்து போன அப்படின்னு உன் வாழ்க்கையில் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாவற்றையும் இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நீ என்ன செய்யலாம், அதை அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். எங்க ஒரு ஆமீன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்காதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அந்த இருதயங்களை பார்த்து யாருக்கோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், வாஞ்ச, தாகம், சித்தம், திட்டம் இருக்கிறதுனால தான் தன்னுடைய வார்த்தையின் மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் அதை சுதந்திரித்துக் கொள்வான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமா, இதை கேட்கிறவன் அவர் எதை என்ன செய்வான், அதை பெற்றுக்கொள்வான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருப்பீங்கன்னா அவர் சமூகத்தில் வாங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகம் கைவிட்டது, ஆனால் அவர் விட மாட்டார். இந்த உலகம் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றார். சிறியானவள் தன் கற்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும், உன் பெத்த தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய தாயிலும் மேலான அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடு என எதுவும் இல்லை. அல்லேலூயா. எனவே அந்த அன்பு, அந்த அன்பின் கிருபையில், அந்த அன்பின் அந்த கரத்துக்குள்ள நீ என்ன செய்ய, ஒன்று அப்படியே திருப்பிக்கொள். அப்படியே அவர் கரத்தில் அப்படியே ஒதுங்கிக்கொள். அப்படியே சமூகத்தில் அப்படியே அண்டிக்கொள். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீ சூழ்நிலையை பார்க்காத. உன் வேதனையெல்லாம் நீங்கி ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை ஒரு விடுதலையோடு கூட, ஒரு சமாதானத்தோடு கூட, ஒரு சந்தோஷத்தின் நிறைவில் என் தேவனாய கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆமாம், உன்னை யார் புரிந்து கொண்டாங்களோ, புரிந்து கொள்ளலையோ, அல்லேலூயா, என் தேவன் உன்னை புரிந்து வைத்திருக்கிறார். உனக்கு அந்த ஒரு அஷூரன்ஸ் வேணும். என்னை யார் புரிந்தாலும் புரியாட்டியும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை புரிந்து கொள்ளுகிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டால் போதும், அவருக்கு நான் உண்மையான பிள்ளையா இருந்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அப்படியே சமூகத்தில் யாரெல்லாம் உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 1:11 வாசிங்களேன். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் எதற்காக வந்தாரா? சொந்தமானதிலே வந்தார். யாரு சொந்தமானது? சொந்தமானது யாரு? யூதஜனம். ஆனா நீ தான் என்ன செய்யலையா? அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளல. உன்னை நம்பிதான் வந்தாராம். ஊர்ல இருந்து ஒருத்தரை லெட்டர் போட்டு வர வச்சுட்டு வீடு வாசலுக்கு வர்ற நேரத்தில் தெரு முனையில் வரும்போது பூட்டை போட்டு ஓடி போயிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. வந்தவருக்கு எப்படி இருக்கும்? ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், நம்பி வந்தேன், சென்னையில் ஆள் இருக்காங்க, நம்பி வந்து எங்கே போய் தங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் எங்கள் சொந்தக்காரங்க என்ன செய்தாங்க, அசூரன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நான் அவங்க வார்த்தையை நம்பி வண்டி ஏற்றேன். போய் இறங்கின வீட்டில் பூட்டை தான் பார்த்தேன். எப்படி இருக்கும் பாருங்க அந்த வேதனை. நான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சொந்தமானதினாலே நான் அங்கே வந்தேன், ஆனால் சொந்தமானவர்கள் என்ன செய்யலை, நீ ஏற்றுக்கொள்ளலை. அவருக்கு தெரியும் கைவிடப்பட்ட நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு. பாருங்கள், சங்கீதம் 118:22 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்ன ஆயிடுச்சு? தலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் கிறிஸ்து. அந்த மூளைக்கல் தான் கிறிஸ்துவானவர். பிரைஸ் தி லார்ட். எனவே நீ கண்ணீரோடும் பாரத்தோடும் அவருடைய சமூகத்தில் நீ திரும்ப நீ பழகுவேனா, உன்னை நீ ஒப்பு கொடுப்பனா? அல்லேலூயா. உன்னுடைய மீறுதல் எங்க நான் ஆண்டவருக்கு விரோதமாக திரும்பினேன், எங்க ஆண்டவரை நான் மறுதளித்தேன், ஆண்டவரை நான் எங்க துக்கப்படுத்தினேன், எங்க நான் அவரை மட்டுப்படுத்தி இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். திரும்பின உனக்கு தான் தெரியும். அந்த இடத்துல நீ மறுபடியும் திரும்பு. அல்லேலூயா. அப்படி மெல்ல டேன் பண்ணு. ஆண்டவர் சமூகத்தில் உன்னை திருப்பி ஒப்புக்கொடு. அவர் உன்னை உண்டாக்குவார், உருவாக்குவார். அல்லேலூயா. உங்களுடைய பாவங்களுக்காக உண்மையா நீ மனம் திரும்பு.
அது எப்படி திரும்பணுமா? நீ நொறுங்குண்ட இருதயத்தோட, நறுகுண்ட ஆவியோட அவர் சமூகத்தில் நீ திரும்பும்போது நிச்சயமாக கர்த்தர் உனக்கு இறங்குவார். அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு என்ன செய்ய? நீ உன்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நீ சொல்லு, நீ சொல்லு. அப்போ உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு கதவை, ஒரு வாசலை அப்படியே மெல்ல திறப்பார். ஹல்லேலூயா. அந்த வாசல்ல இருந்து உனக்கு என்ன வருமா? அதுதான் பொக்கிஷ சாலை. ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் ஆண்டவர் உனக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. வானத்தின் பலகணி யாருக்கு? என்னைக்காவது நம்ம யோசித்திருக்கிறோமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போவது மற்றும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன்னா யாருக்கு? எனக்கு தான். ஹல்லேலூயா. எனக்கு தான். அந்த விசுவாசம் உனக்கு எப்போ வரும்? உனக்கு இல்லாம யாருக்கு? அந்த விசுவாசத்தில் நீ தேவ சமூகத்தில் எனக்கு திரும்ப. நீ என்ன செய்ய? திரும்பு. உன் சூழ்நிலையை பார்க்காத. உன்னுடைய அந்த கைவிடப்பட்ட நிலைமையை நீ யோசித்து என்ன செய்ய? திரும்பி குழம்பி நிற்காத. நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, என்னை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை, உதவி செய்வார் இல்லை, கேட்பார் இல்லை, விசாரிப்பார் இல்லை. அந்த அங்கலாய்ப்பெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடு. உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு அடைக்கலமான தேவன் உனக்கு ஒரு உண்டு. அவர் உன்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதற்கு நீ எப்போ வருவேன்னு உன்னை என்ன செய்கிறாரு? ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவலா, என் பிள்ளை எப்போ என்கிட்ட திரும்புவான்? என் பிள்ளை எப்போ என்கிட்ட திரும்புவான்? ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அவர்கிட்ட திரும்பணுன்னு வச்சுக்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஒரு ஓப்பன். அப்போ தான் நான் யோசிப்பேன், நான் தான் தூரமாக போயிட்டேன். நீ எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உன் சமீபமான தேவன். அவர் நாமம் யெகோவா ஷம்மா, அவர் நாமம் இம்மானுவேலன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான். நாம தான் என்ன செய்கிறோம்? அவரை மறுதலிக்கிறோம், நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம், நாம் அவரை தூரமாக வச்சு பார்க்குறோம். ஆனால் அவர் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். பாடணும்ல. எத்தனை பேர் அதை உரிமையாக நீங்கள் பாடியிருப்பீங்க? எத்தனை பேர் அதை சொந்தமாக சொல்லி அந்த வார்த்தையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை பாடி திருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் தான் துணை, அவர் தான் உத்தமனுக்கு காத்த துணை. ஹல்லேலூயா. அவர் பார்வையில் உத்தமமான காரியங்களை செய்கிறவனுக்கு, பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவனுடைய, அதுக்காக வேண்டி எனக்கு இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பாடா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒருத்த மரம் ஏறான்னு வச்சுக்கோங்களேன், பாதி மரத்துலேருந்து கீழே விழுந்தானா கொஞ்சம் அடிபடும். மரத்து உச்சியிலிருந்து கீழே விழுந்தான்னு வைங்களேன், எவ்வளோ அடிபடும்? எவ்வளோ அடிபடும்? மேக்சிமம் அடிபடும். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கு எங்கே மாசக்கணக்கில் எங்கே போயிருக்கணும்? ஹாஸ்பிட்டலில். நீ கூட காலையில் சங்கீத ஆலோசனையில் கேட்டோம்ல, சிகிச்சை எது? அது சிகிச்சையில். நல்ல வார்த்தை இல்லை அது? அதுபோல தான் அடிபட்டா எவ்வளவு அடிபட்டு இருக்குதோ அந்த காயம் கட்டுவதற்கு எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் இங்கே எவ்வளவு தூரம் போய் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோமோ அதற்கு என்ன பிரதிபலன் தெரியுமா? அவர் சமூகத்தில் சமாதானத்தோடு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள உட்கார்றது, ஜெபத்தில் உட்காருவது, உபவாசத்தில் இருப்பது, அவர் சமூகத்தில் மனம் துக்கித்து நல்ல இருதயத்தோடு, அல்லையில நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு அவர் சமூகத்தில், அவருடைய பாதத்தில் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது தான் சிகிச்சை. மருந்து அதுதான். நான் சொல்லி புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் அருமருந்து. என் வேதம் சொல்லுகிறது அது ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஔஷதம் என்றால் மாமருந்து, அருமருந்து.
அப்ப தேவ சமூகத்துல உனக்கு ஆறுதல் வேணுமா, நன்மைகள் வேண்டுமா, இழந்ததை திருப்பி கொள்ளணுமா? ஒன்றும் இல்லை. அவரை மனஸ்தாபப்படுத்தினல்ல, அவரை துக்கப்படுத்தினல்ல, அவரை அசத்த பண்ணினல்ல, அவரை புறக்கணிக்கல. அதனால்தான் இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட நிலைமை உன் ஆவியில நீ அதை உணரக்கூடுமானால் அப்படிப்பட்ட தெய்வத்திட்ட நீ திரும்பும் பொழுது உனக்குரிய எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வ. நீ ஒரு கால் ஓரங்கட்டப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டியதை நீ என்ன செய்ய தயங்காத, சீர்படுத்த தயங்காத. கர்த்தர் உனக்கு செய்ய சொன்னதை நீ செய்வதற்கு காலம் தாழ்த்தா. இருதயத்தில் உணர்த்திருப்பார், இதை நீ செய்யின்னு சொல்லியிருப்பார். நீ என்ன செய்வ? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன செய்யாத, நீ தள்ளி போடாத, உடனே நீ ஒப்புக்கொடு. அதை ஆண்டவர் உன்னை செய்ய உனக்கு பலனை, ஞானத்தை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் உனக்கு அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா. நீ கால் வச்சா போதும், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்யணும்னு நினைச்சா போதும். ஹல்லேலூயா. உன்னை அழகா கரம் பிடித்து நடத்துவார். உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர். நீ நடன்னு சொல்றவர் இல்லை, நான் உன்னை நடத்துவேங்கிறார். எப்போ நடத்துவேன்? நித்தமும் நடத்துவேன். எப்பெல்லாம் நடத்து? மகாவரட்சியான காலங்களிலும் நான் உன்னை நடத்துவேன். நான் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன். உனக்கு மட்டும் தேவன் இல்லை, உன் ஆத்மாவுக்கு அவர் தேவன் என்பதை காலையில் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆத்மாவை தேற்றுகிறவர், அவருடைய ஆவியை உனக்கு கிருபையாய் கொடுக்கிறவர். அந்த ஆவியில் உன்னை நடத்துவார். அந்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் உனக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது. மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது பெரிய சோதனையா தெரியும், பெரிய பிரச்சனையா தெரியும். உனக்கு அது வெறுமை ஒன்றும் தெரியாது. ஏன்னா நடத்துறவர் யாரு? ஆவியானவர் நடத்துறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளையே, அதனால உன் வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்துற காரியம், நீ சீர்படுத்த வேண்டியதை நீ சீர்படுத்து. ஹல்லேலூயா. திருப்பி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடு. என்னத்தை திருப்பி கொடுக்குற? ஆண்டவருக்கு என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ, இல்லை உன் வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கிறியா கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் என்ன செய்ய? திருப்பி கொடுக்கறத திருப்பி கொடு. ஒப்புரவாக வேண்டியிருக்கா? ஒப்புரவாயிடு. ஹல்லேலூயா. ஒப்புரவாயிடு. காணிக்கையே உன் சகோதரனிடத்துல நீ என்ன செய்யக்கூடாதான்? உன் சகோதரனிடத்தை ஒப்புரவாகாம நீ போடுற காணிக்கை கூட என்ன இல்லையா? அங்கீகாரம் இல்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட எப்போ ஒப்புரவாகிறது? அதெல்லாம் என்ன நான் பலியா ஏத்துக்க மாட்டேன், அதை நான் காணிக்கையா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எப்போ? தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி, அதான் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தருடைய பிள்ளைகளை பகைத்து கொண்டு, ஆண்டவரை மாத்திரம் நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அது ஆண்டவர் ஒரு காலம் அனுமதிக்கிறது இல்லை. நீ அங்க ஒரு ஒப்புரவாகிட்டு வா. அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நீ கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல, உனக்கு கொடுத்த சகோதர சகோதரிகளிடத்துல, உனக்கு கொடுத்த சபையில, உனக்கு கொடுத்த இந்த ஆலோசனை சங்கத்துல நீ எப்பொழுதும் எப்படி இரு? ஒப்புரவாயிரு. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். இது ஆண்டவர் உனக்கு ஜீவனுக்கு என்று, உன் வாழ்வுக்கு என்று, உன் வாழ்வாதாரம் இது. உலக பிரகாரம் நீ எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் நீ ஆண்டவர் கொடுத்த ஐக்கியத்தில், ஆண்டவர் கொடுத்த சபையில், ஆண்டவர் கொடுத்த ஜனங்களோடு நீ கவனமா இருந்து பழக. இதுல நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல பிரியமா இருக்கிறாயோ, ஆராதனையில பிரியமா இருக்கிறையோ, ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய காரியத்தில் நீ கவனமா இருக்கிறாயோ, உன்னை ஆசீர்வதிக்கல என் தேவனாய கர்த்தர் கவனமா இருப்பார். உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய வேற யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அதுதான் ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம். உன்னை ஆசீர்வதிக்காம வேற யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. அது உனக்கு அசூரன்ஸ் வேணும். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். இன்னைக்கு ஒரு ஆளைத்தான் நான் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னு வைங்களேன், அந்த ஒரு ஆள் நான் தாங்கிறது அசூரன்ஸ் ஒவ்வொருவருக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு மனம் வந்துடும். ஹல்லேலூயா. அந்த குற்ற மனசாட்சி நமக்கு வேணும்.
சகேயு என்கிற ஒரு மனுஷன், அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி. அவனை ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்களேன். அவனை சந்திக்கிறதுக்காக வேண்டி அந்த வழியா வந்திருப்பாரு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது வழியா வர்றாரு. அவன் குள்ளனா இருக்கிறதுனால அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் உள்ள அப்படியே பதறுது, ஆவலாய். அவன் உலகத்தை பார்த்து அவன் சலிச்சிட்டான். பணம் அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை, நிறைய வச்சு சம்பாதிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு வெளியாகி வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அவனுடைய வாஞ்சியை ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க. அவனுக்காகவே அந்த வழியாக வர்றாரு. பக்கத்தில் வந்தோடனே சகையுவே நீ இறங்கி வாங்குறாரு. அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனையே பண்றான் அப்படியே. அல்லேலூயா. நீங்க லூக்கா 19:8 வாசிங்களே. அங்க ஆண்டவர்ட்ட அப்படியே ஒரு கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுக்குறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை, என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா நான் வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன், நான் திரும்ப கொடுத்துறேன். ஒப்புரவு, குற்றமான சாட்சி, ஒப்புரவு. இப்ப புரியுதா? ஆசீர்வாதத்துக்கு எது வாசல்? ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க. அடுத்த நிமிஷமே இன்னைக்கு உன் வீட்டில் தான் லஞ்சுன்ட்டாரு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த வார்த்தையை ஒருவேளை அவன் அந்த வார்த்தையை சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தாம இருந்திருந்தானா, இந்த குற்ற மனசாட்சியை அவனுக்கு இல்லாம, இந்த ஒப்புரவாகாம அவன் ஏனோ தானேன்னு நம்மளுக்கு கொஞ்சம் போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த சந்தர்ப்பத்தை அசட்டை பண்ணியிருந்தான்னு வைங்களேன், அவ்வளவு பெரிய ஸ்லாக்கி அவனுக்கு கிடைச்சிருக்குமா? ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போன என்ன வந்துதான் விலையேறப்பட்ட ரட்சிப்பு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைச்சதே. அப்ப ஒப்புரவாகிறதில்ல நமக்கு என்ன கஷ்டம்? ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. யார் யார் இடத்துல மனக்கசப்பு இருக்கோ எல்லா இடத்துல என்ன செய்யுங்க, சொல்லி ஒப்புரவாயிடுங்க, சரண்டர் ஆயிடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது பேசியிருந்தால், என்னுடைய வார்த்தை உங்களை இடரலை உண்டாக்கி இருந்தால், மன கஷ்டமாக இருந்தா தயவா என்ன மன்னிச்சிருங்க, சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க மன்னிக்கிறாங்க, மன்னிக்கல, அது ரெண்டாவது. அதை பத்தி நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. மனிதனுடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. ஆனா நீ அந்த காரியத்தை செஞ்சிரு, கையை கழுவிடு. ஒப்புரவாக வேண்டிய இடத்துல என்ன செய்ய, ஒப்புரவாக. உன் வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்வதற்கு ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடு. இந்த வருஷத்துல நம்ம வாக்குத்தத்தத்தை போல ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு. ஜெபிக்கிறதுல முதலிடம், வேதம் வாசிக்கிறதுல முதலிடம். ஆண்டவர் சொன்ன மாதிரி 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேங்கிற ஒரு பொருத்தனை இருக்கட்டும். ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், நான் வேதம் முழுவதையும் வாசித்து முடிக்கட்டும் அப்படின்னு ஒரு பொருத்தனை இருக்கட்டும். கர்த்தருக்காக வேண்டி நான் எதையாவது செய்யணும்னு எழுப்பி பிரகாசிக்கணும், ஒரு பொருத்தனையோடு வா. ஆத்ம ஆதாயம் பண்ணு. இன்னைக்கு அநேகருக்கு அந்த வாஞ்சி அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன, அனுதினமும் அந்த உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஏன் நம்ம அதனால சொல்ல முடியல? காரணம், நம்மகிட்ட சாட்சி இல்லை. அதனால நான் அதை குறித்து பேசுறது இல்லை. வேலை செய்கிற இடத்துல சாட்சி இல்லை, நம்ம வாழ்கிற இடங்களில சாட்சி இல்லை. அதனால ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு வழி இல்லை. அல்லேலூயா. நீ சரியான இடத்துல சரியா நின்னா உன்னை தேடி எல்லாம் வருவான். அல்லேலூயா. ஆண்டவரே உன்னிடத்துல எல்லாரையும் அனுப்புவார். அவங்கள்ட்ட நீ பேசுவ. நீ இதுக்காக வேண்டி மெனக்கிட வேணாம், இதுக்காக நீ பிரயாசப்பட தேவையில்லை. என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், என்னைக்காவது யோசித்தது உண்டா? இன்னைக்கு அநேகர் அப்படிதான், தன் வீடு, தன் பேரு, தன் சோறு, நானே, என் பிள்ளை, என் குடும்பம், நாங்கள் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் வர்றோம் போகிறோம், யார் என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னைக்கு அப்படி தானே இருக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? நீ எதிர்பார்த்த உன் தலைமுறையில் நீ சந்திக்காத ஆசீர்வாதங்களை நீ சந்திக்கணுமா?
ஆண்டவர் உன் தலைமுறைக்கு செய்யாத காரியத்தை உனக்கு செய்யணுமா, உன் சந்ததிக்கு செய்யணுமா? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான், பொருத்தனை. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணலாம். இன்னைக்கு அந்த ஒரு பொருத்தனை ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், என்னால் இயன்ற அளவு ஆண்டவர் சொன்னதை நான் செய்வேன். நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் ஆலயத்துக்கு, நான் சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுது என்ன செய்வேன், நான் பிரயோஜனமாக இருப்பேன். எதையாக நான் செய்வேன். அதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் எல்லாரும் பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம குடும்பமாய் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சபை தான் கர்த்தருடைய சரீரம். நீ நானும் அவயம். நீ என்ன அவயமோ, நான் என்ன அவயமோ, நமக்கு கொடுத்த சித்தத்தை, நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்தை, நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தை, நமக்கு உதாரத்துவமாய் கொடுத்த இந்த ஊழியத்தை, இந்த சபையை, இந்த ஜனத்தை, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நமக்கு அதிகாரம் உண்டு. அப்படிங்கிறத நான் யார் சொல்லணும்? ஆண்டவர் ஏதேனை உருவாக்கி ஏதேனை உண்டா என்ன செய்யற, அதில் அந்த ஆதி பிள்ளைகளான அந்த ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவங்களுக்கு என்ன சொன்னாராம், இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்ப சபையை பண்படுத்துறது பாதுகாக்கிறதெல்லாம் யாருடைய பொறுப்பு? இது ஏதேன். இதில் இல்லாத சகல விருட்சங்கள் எங்கே இல்லை, இதில் இல்லாத நன்மைகள் இல்லை, இதில் இல்லாத ஆசீர்வாதங்கள் உனக்கு இல்லை. இங்கே இருந்து தான் உனக்கு சகலமும் புறப்படும். அப்போ இந்த இடத்துல நீ எவ்வளவு கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு படி மேலே எழும்புவதற்கு இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு கூட நீ தேவ சமூகத்தில் நீ இருந்து போவதற்கு நீ ஆயத்தப்படு. உன் வாழ்க்கையில் நடக்கிறத மட்டும் பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீ இழந்து போன தேவ சமாதானம், நீ இழந்து போன தேவ பலன், இழந்து போன தேவ மகிமை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இரட்டத்தனையாய் உனக்கு திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆமா, அதுக்கு ஆண்டவர் சொல்றார், யோவேல் 2:25 வாசிங்களேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்னமா? உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்னமா? உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன மைனஸ் எல்லாம் இருந்ததோ ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்குவேன்னு சொல்றாரு. எங்க ஒரு ஆமீனுக்கலாம், ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அது இப்போ ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி நீ கர்த்தருக்காக என்ன செய்யணும்? அவர் சொன்ன ஆலோசனையின்படி அவர் என்னெல்லாம் உனக்கு இப்போ ஆலோசனை சொன்னாரோ இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நீ ஒப்பு கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? அந்த ஆலோசனையில் நீ நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, உன்னை சீர்படுத்தும் பொழுது, உன்னை நீ அவர் கரத்தில் அப்படி பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சீர்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துகிறவர் உன்னை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிறவர் நிலைநிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோட பன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. வாழ்வில்
நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. என்னாலும் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த இரு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த இரு வரங்கள் யாவும் உம்படி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. வான்பூவி கிரகங்கள் ஆழ்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என்னுள்ளு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில். அர்ப்பணிப்பேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதமும் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என்னுள்ள தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பாஸ்டர் ஜெயிப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஓய்வு நாளிலே கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து கூடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் எவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாய் ஆமென் ஆண்டவரே கவனிக்கும்படியாய் எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நல்ல சமாரியனாய் ஆமென் குற்றுயிராய் கிடந்த எங்களை கர்த்தாவே நீர் தேடி வந்து எங்கள் காயங்களை
கட்டி ஆமென் எங்களுக்கு எண்ணெய் பூசி தகப்பனே அப்பா எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நல்ல தகப்பனே உம்முடைய அன்பு கரத்திலே எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஆமென் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆமென் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆமென் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்காக தேவனே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தாவே நீர் எங்களை ரட்சித்ததை போல அநேகரை கர்த்தாவே நாங்கள் ரட்சிப்புகளை வழிநடத்தும்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் அந்த கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆமென் தோள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆமென் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தும் நாமம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா ஆமென் இந்த பூமியில உயர்ந்திருக்கும்படி ஆமென் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா ஆக வேண்டிக் கொள்ளும்படியாய் தேவனுடைய மகிமைக்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.